இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு, புரியாம போயிடுச்சு, இல்ல புரியிற மாரி சொல்லல, இல்ல என்னோட நாலேட்ஜ் எட்டுன அளவுக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எல்லாம் இருக்கட்டுங்க. எல்லாம் தப்புன்றது வந்து சகஜம் தான். ஆனா அந்த தப்ப நம்ம திருத்திக்கணும்ல, மாத்திக்கணும்ல. அதுக்கு தான் இப்ப நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம மெட்டாஃபோர்ஸ்குள்ள வந்துட்டோம். மெட்டாஃபோர்ஸோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியுது. மெட்டாஃபோர்ஸ்ல வந்து எவ்வளவு பேர் 12 ஸ்லாட் அடிக்கிறாங்கன்றது தெரியுது. சோ, இதுல வந்து இப்ப என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். இன்னிலிருந்து 8 மாசம். என்ன பண்ணலாம் சார்? அந்த பழைய கோடெல்லாம் அழைச்சிருங்க சார். அதெல்லாம் வேணாம் சார். தெரிஞ்சு போச்சு சார். ஆமா சார். எனக்கு வந்து புரியிற மாரி நீங்க சொல்ட்டீங்க சார். இப்ப நான் ரெடி சார். அடுத்த 8 மாசத்துல நான் அந்த 25 வருஷம் விட்டு தான் எடுக்கணும் சார். எடுத்துருவோம். இப்ப என்ன இருக்கு? டிஆர் டோக்கன் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, லாயல்டி கேஷ்பேக் டோக்கன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் காயின். இன்னமும் ஃபோர்ஸ் காயின் இருக்கு. ஃபோர்ஸ் காயின் வாங்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. $8 $9 அதுவும் வாங்கலாம். சரி சார், என்னால $8 போட்டு வாங்க முடியாது சார். $8 நான் அப்படி போட்டு வாங்கினாலும், நான் ₹10,00,000 வாங்கினாலும் எனக்கு கம்மியா தானே சார் கிடைக்கும். சரி, நீங்க சொந்தமா காசு போட்டு ஃபோர்ஸ் காயின் வாங்காமலேயே, உங்களுக்கு ஃபோர்ஸ் காயின் உங்களோட அக்கவுண்ட்க்கு வர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன பண்ணணும்னா, நம்ம இன்வெர்ட்டர்ஸ்குள்ள போணும். இன்வெர்ட்டர்ஸ்ல போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ் காயின்க்கு ஃபோர்ஸ் காயின் கிடைக்கும். குவாண்டம் ஓர்க்கு குவாண்டம் ஓர் கிடைக்கும். பிட்ஃபோர்ஸ்க்கு பிட்ஃபோர்ஸ் கிடைக்கும். ஒரே கல்லுல 3 மாங்க. உங்களுக்கு ஒரு டீம், நீங்க ஆல்ரெடி ஒரு டீம் வச்சிருப்பீங்க. அந்த டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டைல் மட்டுமே பேசிட்டு இருப்போம். டாக்டைல்ல வந்து எல்லாமே 12th ஸ்லாட் அடிங்க. அதுக்கப்புறம் இன்வெர்ட்டர்ஸ்குள்ள வாங்க. இல்லன்னா அதுல வந்து நீங்க 8வது லெவலோ 9வது லெவலோ எத்தனை லெவல் இருந்தாலும் சரிங்க. யுனைட்வர்ஸ்ல ஒரு 3வது லெவல் 4வது லெவல் 3 டயர் 4 டயர் ஓபன் பண்ணி வச்சிருங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு நம்ம டீமுக்கு அதை எஜுகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபோர்ஸ் காயின் கிடைக்கும். குவாண்டம் ஓர் மைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குவாண்டம் ஓர் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிட் ஃபோர்ஸ் வெளியில வர்றதுக்கு இன்னொரு ஒரு 30 நாள்ல இருந்து ஒரு 45 நாள் ஆகும். அந்த பிட் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அந்த பிட் ஃபோர்ஸை தான் நம்ம மெட்டாஃபோர்ஸ்குள்ள இருக்கிற மெட்டாவேர்ஸுக்குள்ள இருக்கிற பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா பிட் ஃபோர்ஸை தான் நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப பிட் ஃபோர்ஸ் காயினை விட பல மடங்கு காசு அதிகமா இருக்கும். நல்லா யோசனை பண்ணிக்கங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆமா சார், இன்வைட்டர்ஸ் சொல்றாங்க சார். அது எனக்கு சரியா புரியல சார். அது ஏதோ வந்து சிப்ன்றாங்க சார், ஆக்சஸ்ன்றாங்க சார், குவாண்டம்ன்றாங்க, பிட்ஃபோர்ஸ்ன்றாங்க. எனக்கு புரியலையே. சரிங்க, உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். அதுதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். சரி, அது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்கணும். இங்க யாருக்கெல்லாம் கதை பிடிக்குங்க? கதை கேட்கறதுக்கு பிடிக்கும். கதை சொல்றதுக்கு இல்ல, கதை கேட்கறதுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம். எவ்வளவு பேர் வந்து முழிச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பேர் இப்பதான் பெட்ல இருந்து எழுந்துக்கிறீங்க? எவ்வளவு பேர் வந்து அச்சோ ஏதோ ஒண்ணு பள்ளியிருந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சே, யாரா அது அப்படின்ட்டு. ஸோ கதை கேட்கறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 300 பேர் இருக்கிறோம். ஹவுஸ் ஃபுல்லு. 300 பேருக்கு மேல நீங்க நினைச்சாலும் வர முடியாது. அதே மாதிரி யாராச்சும் தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து வெளியில போயிடுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள வரதுக்கு மக்கள் வெயிட் பண்றாங்க, அவங்களால வர முடியல. ஏன்னா 300 லிமிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கூர்ந்து கவனிக்கிற மட்டும் உள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு 6ல இருந்து 8 மாசம் சின்ன குழந்தை கூட பாத்துட்டு இருக்கு. சந்தோஷம் சார். மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, சரி, ஓகே. கதை என்னன்னா எல்லாமே எழுப்பிட்டாங்க போல வீட்டுல இருந்து. சரி, கிட்டத்தட்ட மக்கள் ஆக்டிவா இருக்கீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இன்வைட்வர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கதை மாதிரி பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க. கதை கேட்கறதுக்கும் பிடிக்கும், கதை சொல்றதுக்கும் பிடிக்கும். இன்வைட்வர்ஸ்னா என்ன அப்படின்ட்டு அழகா நம்ம வந்து ஒரு கதை மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்வைட்வர்ஸ், ஸோ இதுதான் இன்வைட்வர்ஸ். இப்படிதான் இது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு. ஸோ வந்து மெட்டாவேர்ஸ் அப்படின்னாவே மெட்டா அப்படின்னா அப்பால்னு அர்த்தம். வெர்ஸ்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மெட்டாவேர்ஸ் அப்படின்றது ஒரு வார்த்தை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்வைட்வர்ஸ்குள்ள என்ன இருக்கு? இன்வைட்டர்ஸ் வந்து இது வந்து ஒரு எக்கோசிஸ்டம், ஒரு ப்ரோக்ராம். என்னன்னா நியூ டிஏஓ எக்கோசிஸ்டம். டிஏஓ அப்படின்னா என்ன சார்? டிஏஓனா என்னது? டிஏஓனா டீசென்ட்ரலைஸ்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அட்டானமஸ் அப்படின்னா வந்து யாருக்குமே வந்து கண்ட்ரோல் இல்லாம. இப்போ வந்து சொல்லுவாங்கல்ல சார், அது வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டி சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களே சொந்தமா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணலாம், அவங்களே சொந்தமா கரெக்ஷன் பண்ணலாம், அவங்களே சொந்தமா சர்டிபிகேட் கொடுக்கலாம். இதுதான் அட்டானமஸ் அப்படின்னுவாங்க. ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப டீசென்ட்ரலைஸ் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன்னா ஒரு கிரிப்டோ கோஆபரேட்டிவ் அப்படின்ட்டு, எப்படி கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் இருக்குது அந்த மாதிரி கிரிப்டோ கோஆபரேட்டிவ். இது மூலமா என்ன பண்ண போறோம்?
பினான்சியலா எக்கனாமியா பினான்சியலா நம்ம வந்து இதுல பணம் சம்பாதிக்க போறோம். அதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவலாவும் நம்ம இருக்க போறோம். நம்ம அதே மாதிரி வந்து இது எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ மெட்டாஃபோர்ஸ்ல ஒரு ப்ராஜெக்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். எதுவுமே தனியா செப்பரேட்டா துண்டா நிக்காது. ஒண்ணுத்துக்கு கனெக்ட் ஆகிருக்கும். சரி, நம்மளோட மெயின் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யுனைட்வர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா, அவங்க ஜாயின் பண்ணும் போதே ஃபோர்ஸ் காயின் கிடைச்சிருக்கும். ஆனா அதுதான் வந்து மைனிங். இது வந்து மல்டி மைனிங். ஸோ மல்டி மைனர்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா, நம்ம இப்ப யுனைட்வர்ஸ்ல ஜாயின் பண்ணி இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம மைன் பண்ணி எடுக்க போறோம். மைன்னா வந்து என்னன்னா, இந்த கோல்டு மைன் இருக்கா, தங்க சுரங்கம், இந்த கரி சுரங்கம், இந்த இது அடுப்பு கரி, அந்த கரி சுரங்கம், தங்க சுரங்கம், அப்புறம் வந்து இந்த இரும்பு தாது சக்தி இதெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாம் ஒன்னா டீமா சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், யுனைட்வர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து மைன் பண்ணி எடுக்க போறோம். எது எடுக்க போறோம்? குவாண்டம் ஓர் எடுக்க போறோம். என்ன சார் குவாண்டம் ஓர்? குவாண்டம் ஓர்னா, இப்ப நம்ம வந்து தங்க சுரங்கத்துல போய் தங்கத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அந்த தங்கத்தை வெட்டி இருக்கும்போது அது வந்து 22 கேரக்டர் 24 கேரட் அந்த மாதிரி தங்கம்லாம் வராது. அது கூட தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த கோல்டோட குப்பையும் இருக்கும். கோல்டோட பாத்தீங்கன்னா தேவையில்லாத அடுத்த சில மெட்டல்ஸும் இருக்கும். இதெல்லாம் வந்து இததான் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஓர், அயன் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை வந்து சுத்தப்படுத்தி அதுல வந்து சுத்தமான ஒரு 24 கேரட் தங்கத்தை வெளியில எடுக்கிறதுன்றதுதான் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குவாண்டம் ஓரை நம்ம தோண்டி எடுக்க போறோம். அந்த குவாண்டம் ஓரை வச்சு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அதை பிட் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சியா நம்ம எடுக்க போறோம். அப்ப இதுல இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த பிட் ஃபோர்ஸோட விலை எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. சரி, இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்ல போறேன். இப்ப அந்த யுனைட்வர்ஸ்ல நம்ம நியோ டியோக்குள்ள நம்ம மெட்டாவர்ஸ்குள்ள ஒரு மலை ஒண்ணு இருக்குங்க. ஒரு பெரிய மலை. அந்த மலைக்குள்ள பாத்தீங்கன்னா குவாண்டம் ஓர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு லேடோ. அந்த மலைக்குள்ள குவாண்டம் ஓர் இருக்கு. அப்ப அந்த மலைக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க, மைனிங் பண்ண போறாங்க. மைன் அப்படின்னா அந்த சுரங்கம், ஒரு சுரங்கத்தை கிரியேட் பண்ணி அந்த சுரங்கத்துக்குள்ள போய் நம்ம நான் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேனே. இப்ப நீங்க வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் போர் எடுப்போம். ஏன்னா தண்ணி இருந்தா தானே வீடு கட்ட முடியும். போர் அடிப்பீங்க, இல்லைன்னா கிணறு வெட்டுவீங்க. அப்ப கிணறு வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை கூட்டு வருவாங்க, ஒரு தேங்காய் கையில வச்சிருப்பாரு, அப்படியே போவாரு, அந்த தேங்காய் டக்குன்னு நட்டுக்கு நிற்கும். ஏன் அப்படின்னா அதுல தண்ணி இருக்கு அப்படின்ட்டு. சோ அப்ப என்ன பண்ணுவாரு, இங்க தோண்டுங்க தண்ணி வரும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு அப்பெல்லாம் மேனுவலா போய் தோண்டினாங்க. இப்போ வந்து போர் போடுறாங்க. சரிங்களா? ஒரு மிஷினை கொண்டு வந்து போர் போடுவாங்க. அப்படி போர் போடும்போது ஃபர்ஸ்ட் 10 அடி போவோம், 20 அடி, 30 அடி, 40 அடி, 50 அடி, 100 அடி அப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் இப்ப நான் சொல்றது எல்லாமே நான் ஸ்கிரீன்ல என்ன காட்டுறேனோ அதை பாருங்க. நான் சொல்றத காதுல வாங்குங்க. உங்களுக்கு கற்பனை திறன் இருந்துச்சுன்னா அந்த கற்பனை குதிரையை வந்து அவுத்து விடுங்க, அது தன்னால ஓடட்டும். இப்ப அந்த போர் போடும்போது அப்படியே அது ஆழத்துக்கு போகுது, கீழே தண்ணி இருக்கு, அப்புறம் அந்த தண்ணியை அது எடுத்து கொடுக்குது. சோ இதுதான் வந்து மைனிங் கான்செப்ட்னு வச்சுக்கோமே. இப்ப ஒரு மலை நம்மளுக்கு இருக்கு. அந்த மலையில தான் வந்து அந்த குவாண்டம் ஓர் இருக்குன்ட்டு நம்ம லேடோ கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மலைக்குள்ளதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், போர் போட போறோம். ஓகே, சோ இதுதான் அந்த மலை. 2வது, அங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 9 டனல் கொண்டு வர போறாங்க. 9 டனல்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அப்படியே ஆழத்துல போயிட்டே இருக்குங்க. எப்படின்னா இப்ப எப்படி நம்ம போர் போடும்போது ஃபர்ஸ்ட் 10 அடி போதா, 10 அடின்றது டயர் 1ன்னு வச்சுப்போம். 20 அடிக்கு போகுது. அப்ப 20 அடின்றது வந்து டயர் 2. 30 அடிக்கு போகுது. 30 அடி வந்து டயர் 3. 40 அடி அப்படி வச்சுக்கோங்களேன். சோ மொத்தம் 90 அடின்னு வச்சுப்போம். அப்ப 90 அடிக்கு 9 டனல் இருக்குது. 9 டனல்னா ஒரு ஸ்டேஜ். இதுல உங்களுக்கு என்ன புரியும்? ஸ்டார்டிங் 10 அடியில உங்களுக்கு தண்ணின்றது ஒண்ணும் பெருசா கிடைக்காது. 20 அடியில ஏதோ கொஞ்சோண்டு இருக்கும். காணல் நீர் அந்த மாதிரி கொஞ்சோண்டு இருக்கும். 30 அடியில கொஞ்சம் வரலாம், ஆனா சகதியோட இருக்கலாம். அப்ப அது 9வது டனலுக்கு போகும்போது உங்களுக்கு தண்ணின்றது நிறைய கிடைக்கும். அதே மாதிரிதான் இப்ப நீங்க 3 டயர் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குவாண்டம் ஓர் கம்மியா தானே கிடைக்கும். 9 டயர் ஆக்டிவேட் பண்ணா குவாண்டம் ஓர் ஒரு லெவல்ல இருந்தும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். 9வது லெவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆழத்துக்கு போயிட்டோம். சோ 9 டனல் கிரியேட் பண்ண போறாங்க. அந்த ஒரு டனலுக்கும் உள்ள போகிறதுக்கு ஒரு ஆக்சஸ் சரியா இருக்குங்க. இப்ப ஒரு பில்டிங் உள்ள போறீங்க. அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். அந்த பில்டிங்களுக்கு 9 மாடி இருக்குன்னு வச்சுப்போம். 9 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 9 மாடி இருக்கு. அப்ப அந்த 9 மாடிக்கும் நீங்க தனியா லிஃப்ட்டுக்குள்ள போவீங்க. கரெக்ட்டா இப்படி பாத்துக்கோங்க. லிஃப்ட்டுக்குள்ள போவீங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ள நீங்க போகும்போது நீங்க ஃப்ளோர் அமுக்குவீங்க. 3வது ஃப்ளோர், 4வது ஃப்ளோர், 5வது ஃப்ளோர் அப்படி மாதிரி 9 ஃப்ளோர் இருக்கு.
அப்ப நீங்க அந்த ஒரு ஃப்ளோருக்கு உள்ளுக்குள்ள போய் நீங்க வெளில வரும்போது அதுதான் ஆக்சஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஆக்சஸ் ஏரியா இந்த இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டேன். அந்த ஆக்சஸ் ஏரியால போயிட்டு நீங்க வெளில வந்தீங்கன்னா அங்க டனல் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற டனல். இப்ப இந்த டனலுக்குள்ள போணும். எல்லாரும் போயிட முடியுமா? எல்லாரும் போக முடியாது. அப்ப யாரு போக முடியும்? இனோவேட்டர்ஸ்ல யாரு டயர் 1 ஆக்டிவேட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் டனலுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். எப்படி சார்? நீங்க ஆக்டிவேட் பண்றீங்கல்ல? நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கீன்னு ஒண்ணு கிடைக்கும். நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது 2 விஷயம் கிடைக்குங்க. ஒண்ணு வந்து ஆக்சஸ் கீ, இன்னொன்னு வந்து சிப். 2 விஷயம் கிடைக்கும். இந்த ஆக்சஸ் கீ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த டனலுக்குள்ள போகறதுக்கு உண்டான சாவி. இந்த ஆக்சஸ் கீ. சோ உங்களுக்கு ஆக்சஸ் கீ கிடைச்சிருச்சு. இப்போ அந்த டனலுக்குள்ள போயிட்டீங்க, ஆக்சஸ் கீ கிடைச்சிருச்சு. 2வது இப்போ நம்ம மைனிங் பண்ணோம். மைனிங் பண்றது நம்ம அந்த காலத்துல வந்து இந்த கடப்பார இதெல்லாம் வச்சு மைனிங் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கணும்ல. சோ அதுக்கு தான் மைனிங் மிஷின். ஒரு டனல்லயும் 88 மைனிங் மிஷின் இருக்கும். எப்படிங்க? ஒரு மைனிங் மிஷின் கிடையாது. 88 மைனிங் மிஷின் இருக்கும். இப்போ அந்த மைனிங் மிஷினை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சாதாரணமா ஸ்டார்ட் ஆகுமா? ஆகாது. அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு சிப் வேணும். அந்த சிப் நீங்க வந்து யுனைட்வர்ஸ்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சஸ் கீயும் கிடைச்சிருது, சிப்பும் கிடைச்சிருது. அப்ப அந்த சிப்பை தான் வந்து அந்த மிஷினுக்குள்ள போடணும். சரி சார், என்கிட்ட ஒரு சிப் இருக்கு சார். என் ஃப்ரெண்டு சலீம் கிட்ட ஒரு சிப் இருக்கு சார். இந்த 2 சிப்பும் போட்டா மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுமா சார்? ஆகாதுங்க. அது அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இருக்கிற மிஷின். அப்போ அந்த மிஷினுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற மிஷின் ஸ்டார்ட் ஆகணும்னா 256 சிப் உள்ள போட்டாதான் அந்த மிஷினே ஸ்டார்ட் ஆகும். என்கிட்ட அவ்வளவு இல்லையே சார். இருக்க தேவையில்ல. நம்ம தான் மல்டி மைனர்ஸ் ஆச்சே. என்கிட்ட 3 சிப், என்கிட்ட ஒரு சிப் இருக்கு, சலீம் கிட்ட ஒரு சிப் இருக்கு. அப்படின்னும் போது யாரெல்லாம் இனேட்வர்ஸ்ல ஜாயின் பண்ணாங்களோ எல்லாத்தையும் ஒரு சிப் இருக்குமா? எல்லா சிப்பையும் எடுத்து போட்டா ஒரு மிஷின் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ 256 சிப் உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்ணா ஆயிடும். அப்ப நான் போய் இன்சர்ட் பண்ணணுமா சார்? நீங்க பண்ண வேண்டாம். அதுக்கு தான் வந்து ரோபோ வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரோபோ என்ன பண்ணும்? யாரெல்லாம் யுனைட்வர்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்களோ, டயர் 1 ஆக்டிவேட் பண்ணிருக்காங்களோ, யாருக்கிட்டெல்லாம் ஆக்டிவா இருக்கோ சிப், அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவ் பண்ணிருப்போம். நம்ம மைனிங்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து யுனைட்வர்ஸ்ல வந்து டயர் வாங்கிட்டோங்க. அதுக்கப்புறம் 30 நாளுக்கு ஒரு தடவை வந்து நம்ம அதை ரீஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்போமா? அப்போ ரீஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு சிப் நம்மளுக்கு கிடைக்கும். மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்றீங்க அடுத்த 30 நாள் கழிச்சு, அப்ப நம்மளுக்கு ஒரு சிப் கிடைக்கும். இப்ப இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது, ரோபோ என்ன பண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிப், அந்த சிப்பை எடுத்து மிஷினுக்குள்ள போடும். ஸோ 30 நாளைக்கு அந்த சிப் தான் ஒர்க் ஆகும். அடுத்த 30 நாளைக்கு உங்ககிட்ட இருக்க 2வது சிப் எடுத்து போடும். அடுத்த 30 நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிற 3வது சிப் எடுத்து போடும். ஸோ இது எதுக்காக சொல்றாங்கன்னா, நம்ம யுனைட்வர்ஸ்ல 30 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருக்கும்போது தான் அடுத்த 30 நாளைக்கு அடுத்தடுத்த சிப் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். சரி, அந்த மிஷினுக்குள்ள அந்த சிப் எடுத்து போட்டுருச்சு. சரி, அவ்வளோ பெரிய மலை, அவ்வளோ பெரிய குவாண்டம் ஓர் இருக்கு. ஒரு மிஷினால அதை எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. அந்த குவாண்டம் ஓரை வெட்டி எடுக்கிறதுக்கு குவாண்டம் வேவ், ஒரு அதிர்வு அலை, இந்த குவாண்டம் வேவ் தேவைப்படுது. இந்த குவாண்டம் வேவ் எப்போ ஜெனரேட் ஆகும்? மொத்தம் 88 மைனிங் மிஷின் ஆக்டிவா இருந்தாதான் அந்த குவாண்டம் வேவே ஜெனரேட் ஆகும். அப்ப அந்த குவாண்டம் வேவ் ஜெனரேட் ஆகணும்னா உங்களுக்கு 88 மிஷின். அப்ப 88 மிஷின்னா 256 சிப். அப்ப 256 இன்டு 88 மிஷின் ஆக்டிவேட் ஆச்சுன்னா குவாண்டம் வேவ் வரும். சார் இவ்வளவு பேர் வரணுமா? கேட்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. ஆல்ரெடி 10 லட்சம் மக்கள் பிசினஸ்க்குள்ள வந்துட்டாங்க. ஆல்ரெடி 10 லட்சம் மக்கள் யுனைட்வர்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க. நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம கிட்ட இருக்கிற சிப்பை எடுத்து போட்டுக்கோம். அதே மாதிரி 10 லட்சம் மக்கள் இருக்காங்களா, யாரெல்லாம் யுனைட்வர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்களோ அந்த சிப் எடுத்து உள்ள போட்டுக்கும். நம்ம அது கவலையே பட தேவையில்ல. நெக்ஸ்ட், இப்போ அந்த மைனிங் டிவைஸ் 88 மைனிங் டிவைஸ் ஸ்டார்ட் ஆன உடனே குவாண்டம் வேவ் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அதை காட்டும் பாருங்க, 70/88 அப்படின்னு காட்டும். ஸோ அந்த 88 ஃபுல் ஆச்சுன்னா தான் குவாண்டம் வேவ் ஜெனரேட் ஆகும். இப்போ அந்த குவாண்டம் வேவ் ஜெனரேட் ஆன உடனே உங்களுக்கு ரா ஓர், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்ல கோல்டு, ஆனா அந்த கோல்டு 24 கேரட் கோல்டா இருக்காது. கோல்டுக்குள்ள எல்லாம் குப்பையும் இருக்கும், வேற மெட்டலும் இருக்கும், அயனும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது பிரிச்சு எடுக்கணும். அந்த குவாண்டம் ஓர் நம்மளுக்கு கிடைச்சிருது. சரி சார், இப்போ இந்த குவாண்டம் ஓர் கிடைச்சிருது. இந்த குவாண்டம் ஓரை வந்து நான் எப்படி ஓரா பிரிச்சு எடுக்கிறது?
எப்படி நம்ம ஓரா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து ஒரு எனர்ஜி குடுத்துருக்காங்க. என்டிசின்னு ஒரு எனர்ஜி குடுத்துருக்காங்க. அந்த எனர்ஜிய 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளைம் பண்ணிட்டே இருந்து ஒரு பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ரா ஓர்ல இருந்து குவாண்டம் ஓர் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துரும். சரி, குவாண்டம் ஓர் பிரிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குவாண்டம் ஓர குவாண்டா அப்படின்ற ஒரு வேர்ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. அந்த வேர்ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அங்க கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிட் ஃபோர்ஸ். ஸோ பிட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு அங்க மைனிங் ஆயிடும். இந்த ஒரு ப்ராசஸ்க்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 30 நாள் தேவைப்படும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் முடிக்கிறதுக்கும் 30 நாள். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம யுனைட்வர்ஸ் லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னும்போது, நமக்கு ஃபோர்ஸ் காயின் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குவாண்டம் ஓர். இந்த குவாண்டம் ஓர நம்ம தனியா கூட விக்கலாம். குவாண்டம் ஓர் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பிட் ஃபோர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. சரி, இப்போ இதெல்லாம் படத்தெல்லாம் காமிச்சிட்டீங்க சார். நல்லா இருக்குது. இத எப்படி பண்றது அப்படின்றத ஒரு டக்குன்னு ஒரு சின்ன வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இத நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். The Uniteverse mining interface is ready and waiting for your decisions. இதுதான் வந்து அந்த 9 டனலுங்க. இப்படிதான் அப்படியே கீழ அப்படியே ட்ரில் போட்டு போகுதுல, அந்த மாதிரி போகும். அந்த ஒரு ஃப்ளோருக்கும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் கீ வச்சு. Main page. Entrance to the Uniteverse mine. This page serves as the entrance to the Uniteverse mine, where you can view and access key information. Here, your essential metrics and important statuses reflecting your current progress and state are displayed. Total earnings and balance. On this panel. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் பேஜ். இப்போ நீங்க வந்து யுனைட்வர்ஸ்க்குள்ள போனீங்கன்னா அது மாதிரி காட்டும். என்ன காட்டும்? உங்ககிட்ட எவ்வளவு ஃபோர்ஸ் காயின் இருக்கு, எம்எஃப்எஸ். இதுல வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? எம்எஃப்எஸ்ன்றது நம்மளோட ஃபோர்ஸ் காயின். உங்ககிட்ட எவ்வளவு ஃபோர்ஸ் காயின் இருக்கு, டாய் நம்ம கிட்ட எவ்வளவு டாய் இருக்கு, கியூஆர்இ இதுதான் குவாண்டம் ஓர், நம்ம கிட்ட எவ்வளவு குவாண்டம் ஓர் இருக்கு, EQ1 இது வந்து எனர்ஜி குவாண்டம் நெட்வொர்க். இது வந்து இது எப்ப கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரீஆக்டிவேட் பண்றீங்க. அதே மாதிரி வந்து நம்ம டீம்ல ரீஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த எனர்ஜியை வச்சு நம்ம என்எஃப்டி ராயல்டி கூட நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி பிட் ஃபோர்ஸ் இதான் ஃபைனல் ப்ராடக்ட். இந்த குவாண்டம் ஓர்ல இருந்து இருக்கக்கூடிய ஃபைனல் கிரிப்டோ கரன்சி இதுதான் பிட் ஃபோர்ஸ். எவ்வளவு பிட் ஃபோர்ஸ் இருக்குன்னு காட்டும். அதே மாதிரி தினைக்கு நீங்க கிளைம் பண்ணக்கூடிய எனர்ஜி எவ்வளவு இருக்குன்றதும் காட்டும். அதான் என்டிசி. You can monitor your current balance of energy coins and resources. Energy mining. Using this device, you can mine NTC net charge energy every 24 hours. இதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு 24 மணி நேரத்துக்கும். இப்போ உங்களுக்கு குவாண்டம் வேவ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த என்டிசியே வரும். சார் நான் யுனைட்வர்ஸ்ல வந்து நான் எந்த டயரையுமே நான் ஆக்டிவேட் பண்ணல. இல்ல என்கிட்ட எந்த ஆக்டிவ் சிப்பும் இல்ல சார். அப்ப எனக்கு இந்த என்டிசி வருமா? வராது. குவாண்டம் வேவ் இருந்தா தான் இந்த என்டிசி வரும். ஸோ அப்போ வந்து ஒரு டயராச்சும் ஆக்டிவேட் பண்ணினா தான் இந்த என்டிசி கிடைக்கும். ஒரு 24 மணி நேரத்துக்கு நீங்க இதை கிளைம் பண்ணலாம். Collect energy daily to fully charge your batteries in the ore processing device. Charging the battery increases the amount of unrefined. You gain access to the tier to participate in launching quantum. So, இப்போ நம்ம ஒரு டயருக்குள்ள போறோம்னா நமக்கு வந்து இந்த ஆக்சஸ் கீ வேணும், சிப் waves, followed by ore processing and Bitforce mining. Upon activation and access extension, you also receive a chip automatic. இதுதான் வந்து இந்த சிப். அந்த சிப் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெஷின்குள்ள போடுறாங்க. போடும்போது 256 சிப் உள்ளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த மெஷின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். Installed in the quantum wave launch device. After the quantum wave. இதுதான் வந்து அந்த 88 மெஷினுங்க. இந்த 88 மெஷினும் ஆக்டிவேட் ஆகி ரன் ஆச்சுனா தான் குவாண்டம் வேவ் ஜெனரேட் ஆகும். Wave launch, you can process the ore mined in that quantum wave. At the top of the screen, you can. இங்க பாத்தீங்களா, நான் இது வந்து நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வெங்காயம் இருக்கு. அந்த வெங்காயத்தை பாதியா வெட்டுறீங்க, பைசெக்ஷன் பண்றீங்க. அப்படி அந்த வெங்காயத்தை பாதியா வெட்டும் போது அந்த வெங்காயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்படியே லேயரா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம 9 டயர், இந்த 9 டயர் வந்து ஒரு 9 90 ஐடி பைப் உள்ளுக்குள்ள இருக்கு. அது அப்படியே பாதி வெட்டினா நமக்கு தெரியும்ல, அப்படியே ஆழத்துக்கு போறோம், இதெல்லாம் இருக்குன்னு தெரியும். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது நமக்கு தெரியும் எத்தனை டயர் நம்ம ஆக்டிவேட் பண்ணிருக்கோம், அது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, குவாண்டம் ஸ்பேஸ் என்ன வருதுன்னு நம்ம அப்படியே நமக்கு தெரியும். Monitor the status of the current quantum wave launch. Below is a section with a cross-sectional plan of the mine, indicating the depth of the tiers and displaying your active tier accesses. Enter tiers. To enter, click on any active tier. Here you can manage the processes of resource processing and extraction.
Mine page. On this page, you can see the areas to which you have access. இப்போ இதுதான் வந்து மைன் பேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டயருக்கு ஆக்சஸ் இருக்கோ அந்த டயருக்குள்ள குவாண்டம் அந்த ப்ராசஸ் மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதுக்கு வந்து பேட்டரி வேணும். ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பிட் ஃபோர்ஸ் மைனிங். குவாண்டம் ஓர் எடுத்துட்ட பிறகு நம்ம வந்து பிட் ஃபோர்ஸா நம்மளுக்கு கிடைக்கும். These areas contain various machines. Control panel. On this panel, you can track how many of your chips are involved in the launch of the current quantum wave. Additionally, it also displays which tiers you have access. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எத்தனை டயர் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஆக்சஸ் கீ இருக்கு, எந்தெந்த ஃப்ளோருக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு அப்படின்றது இங்க காட்டும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாண்டம் வேவ் 88 மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா குவாண்டம் வேவ் வந்துரும். இப்போ இதுல 62 தான் மிஷின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் நமக்கு காட்டுது. Tier space. Each tier space contains its unique machines. Here you can see the access time to the current tier, the readiness status of the quantum wave launch machines, as well as an overview of the GameF network. Tier extension. Extend your access to a tier, which is initially granted for 30 days, to continue using it. If previous levels are not active, renewal is only available with a penalty. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட ஆக்டிவா இருக்கிற சிப்பு மட்டும் தான் அதை எடுத்து போடும். ஸோ வந்து ஒரு சிப்பு எப்படி ஆக்டிவா இருக்கணும், 30 நாளைக்கு ஆக்டிவா இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு 30 நாளுக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணல சார், நான் மறந்துட்டேன் சார் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க அந்த டயரை புதுசா வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து கம்மி ரேட்டுங்க, புதுசா நீங்க அந்த டயர் வாங்கணும்னா உங்களுக்கு அதிக ரேட் ஆகும். ஸோ அதனால வந்து அது அன்னைக்கு நீங்க தினைக்குமே பார்த்துக்குங்க. எப்படி நீங்க தினைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை உள்ளுக்குள்ள போய் இது எடுப்பீங்கல்ல, என்டிசி எடுப்பீங்கல்ல, அப்போ இது வந்து நீங்க செக் பண்ணிக்கங்க. When you extend a tier, a chip is also allocated to a device for launching a quantum wave of the same tier. View the remaining days until your current tier activation expires. Tier access key activation. In this example, we will activate access to tier 3. இப்போ நீங்க ஒரு டயர் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆக்டிவேட் கிளிக் பண்ணலாம். நம்ம கிட்ட வந்து ஃபோர்ஸ் காயின் இருந்துச்சுன்னா நம்ம ஃபோர்ஸ் காயின் வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இல்ல சார் என்கிட்ட ஃபோர்ஸ் காயின் இல்ல அப்படின்ற பட்சத்தில் நம்ம டாய் வச்சு ஆக்டிவேட் பண்ணலாம். ஆனா அந்த டாய் வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணாத, அந்த டாயை வச்சு ஃபோர்ஸ் டெக்ஸ்ல போய் ஃபோர்ஸ் காயினை வாங்கி ஃபோர்ஸ் காயின் மூலமா தான் வந்து அந்த டயரை ஆக்டிவேட் ஆகும். Installing an additional chip in a device of the corresponding tier increases its maximum processing capacity for raw ore. This window displays the number of chips and the access time. இங்க நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டை வச்சும் வாங்கலாம், ஃபோர்ஸ் காயின் வச்சும் வாங்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்க டயர் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிப்பு கிடைக்கும். இந்த ஆக்சஸ் கீ எத்தனை நாளுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸபிளா இருக்கும், 30 நாளைக்கு. அந்த ஆக்சஸ் கீ இருந்தா தான் அந்த டயருக்குள்ளேயே போய் அடுத்த ப்ராசஸே பண்ண முடியும். அதுதான் உங்களோட இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு இல்ல நிறைய பேர் நிறைய இடத்துல வந்துருச்சு. இப்போ நீங்க உங்களோட யூனிட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா உங்களோட ஐடி கார்டு எடுத்து வச்சீங்கன்னா கீ அப்படின்ட்டு பச்சை கலர்ல எரியும், அந்த கதவு திறக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. You will receive. Payment is made in MFS. If you don't have it in your account, you can select the first option, which will automatically purchase MFS from the market at the current rate. When selecting multiple activations or extensions, the first received chip for this tier will be installed in the machine to launch the current quantum wave. The second chip will be used for the quantum wave launch 30 days after the wave is launched with the first chip. The third chip will be activated 30 days. சார் நான் வந்து டயர் 1 வந்து 3 தடவை 4 தடவை நான் ரீஆக்டிவேட் பண்ணிட்டேன் சார். டயர் 1லயே எனக்கு 4 சிப் இருக்கு. 4 சிப்பு எடுத்து உள்ளுக்குள்ள போட்டுக்குமா, 4 சிப்பு போடாது. ஃபர்ஸ்ட் இருக்கிற சிப்பை தான் ஃபர்ஸ்ட் போடும். அடுத்த 30 நாள் கழிச்சு ரெண்டாவது சிப், அடுத்த 30 நாள் கழிச்சு மூணாவது சிப். இது மாதிரி கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கும். After the wave is launched with the second chip and so on. Quantum space. In the next space, there are 2 shared machines available in all tiers. The first machine processes or into quantum ore, while the second machine mines Bitforce. Ore processing machine. இப்ப அந்த மிஷின் வந்து அந்த குவாண்டம் ஓரை எடுத்துச்சு. அந்த குவாண்டம் ஓரை நம்ம திரும்ப வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு நம்ம மினிமம் ஒரு என்டிசி இருந்தா போதும் பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். ஆனா அந்த ஒரு பேட்டரியை ஃபுல்லா சார்ஜ் பண்ணனா நம்மளுக்கு 10 என்டிசி தேவைப்படும். ஸோ அதனால 10 என்டிசி வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு 3 என்டிசி இருக்கா, 4 என்டிசி இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் போட்டு சார்ஜ் பண்ணிடுங்க. உங்களுக்கு குவாண்டம் ஓர் எவ்வளவு கிடைக்கும்ன்றத கீழே காட்டும். Let's take a closer look at how the ore processing machine works. Starting from the beginning, a quantum wave will be initiated when 88 devices are activated. This wave will extract raw ore. The chips involved in launching the wave will determine the potential maximum amount of ore you can process in this device over 30 days.
After these 30 days, you will have the opportunity to collect quantum ore. அந்த குவாண்டம் ஓர் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு 30 நாள் ஆகும். ஸோ அந்த 30 நாளும் அந்த பேட்டரி வந்து சார்ஜில் இருக்கணும். 30 நாள் ஆயிட்ட பிறகு இங்க பாருங்க, இங்க டைம் லெஃப்ட் 28 நாள்னு காட்டுது. இங்க 28 நாள். இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப கம்ப்ளீட் ஆனதால என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். சரி, இவர் கிளைம் பண்ண இவருக்கு எவ்வளவு குவாண்டம் ஓர் கிடைக்கும்? 1719.58 குவாண்டம் ஓர் கிடைக்கும். இந்த குவாண்டம் ஓர் தான் அடுத்த ப்ராசஸ் இருக்குது, பிட் ஃபோர்ஸ் அப்படின்னு அடுத்த ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இந்த குவாண்டம் ஓரை பிட் ஃபோர்ஸா அது மாத்தும். அப்போ ஒரு எனர்ஜி தேவைப்படும். அப்ப அந்த ஈக்குவன் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா அது கிளியரா தெரியல. நம்மளுக்கு அது வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்றேன். To process the ore, you need to keep your batteries charged. By default, you have one battery, but soon you will have the option to purchase an additional battery. Therefore, if you fully participate in the ore processing, you will obtain the maximum possible amount of quantum ore. However, if you do not participate in the ore processing, you will not receive anything. Charging the battery. Here you can see how much quantum ore you can potentially obtain after processing the ore, as well as how much time is left for processing. To charge the battery, press the upgrade button. Enter the desired. இப்படிதாங்க நம்ம சார்ஜ் பண்ணோம். நீங்க வந்து அப்கிரேட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஃபில்னு வரும். உங்ககிட்ட எவ்வளவு என்டிசி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் கேட்கும். டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். உங்களுக்கு எவ்வளவு குவாண்டம் ஓர் கிடைக்கும்ன்றது amount of energy to charge the battery and click apply. Completed quantum wave. This is what a completed ore processing wave looks like. You can now collect your well-deserved quantum ore. Now you're all set to mine in Uniteverse. So why wait? Let the mining adventure begin. அவ்வளவுதாங்க, படம் முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேல நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்? அடுத்த ஒரு 6ல இருந்து 8 மாசத்துல நம்ம வேற லெவலுக்கு இருக்க போறோம். ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு தான் இன்னைக்கு பார்த்தோம். ஸோ தேங்க்யூ. பேக் டு தி ஹோஸ்ட்.